ஹாய், இன்றைக்கி டயட் லஞ்ச் என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஓட்ஸ் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்தி தான் டெய்லி இருக்கும், பட் அதே சப்பாத்தியை வந்து ஒரே சேம் வெரைட்டியாக கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியை கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஓட்ஸ் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவில் 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு ஓட்ஸு, அதில் உப்பு போட்டுட்டு நல்லா ஜீரகத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து அதை வந்து கொஞ்சம் வாமான பால் அதையும் ஊற்றி, இல்லாட்டி சுடு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் மில்க் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் வந்து எண்ணெய் நிறைய ஊற்றி கொஞ்ச நேரம் பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் வச்சுட்டேன். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வந்து சப்பாத்தி திரட்டி போட்டிருக்கேன். ஏன்னா ஓட்ஸ் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் அது ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல். இது வந்து எக் பூஜா எப்படி செய்யுதுன்னு நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த அதுக்கு வந்து எக் பூஜாவும், அப்புறம் 1 கப்பு கேர்டு ஜூஸ் வந்து நான் இன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட் தான் போட்டிருக்கேன். ட்ராகன் வந்து கட் பண்ணி போட்டு அதில் மில்க் ஊற்றலாம். நான் வந்து தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணல, வெறும் இதை மட்டும் அடித்து. இதுதான் இன்றைக்கி டயட் லஞ்சுக்காக நான் கொடுத்து அமைச்சிருக்கிறது.